ஓம் சாந்தி. மார்ச் 7, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த ஆதியும் அனாதியுமான நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கடந்து செல்லும் எந்த ஒரு காட்சியும் ஒரு கல்பத்தின் பின்னரும் வரும், மீண்டும் நிகழும். எனவே எப்பொழுதும் கவலையற்றவராக இருங்கள். கேள்வி: இந்த உலகம் இப்பொழுது அதன் தமோபிரதான் ஸ்திதியை அடைந்து விட்டதை குறிப்பிடுகின்ற அறிகுறிகள் எவை? பதில்: நாளுக்கு நாள் கொந்தளிப்புகள் தொடர்ந்தும் நிகழ்வதுடன் அதிக அளவு குழப்பங்களும் உள்ளன. கொள்ளையர்கள் மக்களை தாக்கிவிட்டு அனைத்தையும் கொள்ளையிடுகிறார்கள். பருவகாலம் தப்பிய மழையால் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த அறிகுறிகள் அனைத்தும் இந்த உலகம் தமோபிரதான் என்பதை குறிக்கின்றன. தமோபிரதான் இயற்கை தொடர்ந்தும் துன்பத்தை விளைவிக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் நாடகத்தின் ரகசியங்களை அறிவீர்கள். எனவே இது எதுவும் புதிதல்ல என நீங்கள் கூறுகின்றீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய உங்கள் மீது இப்பொழுது ஞான மழை பொழியப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் சங்கம யுகத்தவர்கள். மற்ற மனிதர்கள் அனைவரும் கலியுகத்தில் வசிப்பவர்கள். தற்சமயம் உலகில் உள்ள மக்கள் பல்வேறு கருத்துகளையும் அபிப்பிராயங்களையும் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒரே ஒரு வழிகாட்டலை மாத்திரமே கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கடவுளிடமிருந்து மாத்திரமே இந்த ஒரே ஒரு வழிகாட்டலை பெறுகின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் மந்திரங்களை உச்சரித்து விரதமிருந்து யாத்திரைகள் செல்வது போன்றவற்றை செய்கிறார்கள். இவை கடவுளை அடைகின்ற வழிகள் என அவர்கள் நினைக்கிறார்கள். பக்தி செய்த பின்னர் மாத்திரமே ஒருவரால் கடவுளை அடைய முடியும் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் எப்பொழுது பக்தி ஆரம்பமாகின்றது என்றோ அல்லது எவ்வளவு காலம் அது நீடிக்கின்றது என்றோ அவர்களுக்கு தெரியாது. பக்தியின் மூலமாக தாங்கள் கடவுளை அடைவதாக அவர்கள் வெறுமனே கூறுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் பல வகையில் பக்தி செய்கிறார்கள். ஆரம்பித்த காலத்திலிருந்தே தாங்கள் தொடர்ந்து பக்தி செய்வதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு நாள் தாங்கள் நிச்சயமாக கடவுளை அடைவோம் என்றும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தாங்கள் கடவுளை அடைவோம் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள். அவர் என்ன செய்வார்? அவர் நிச்சயமாக சத்கதியை அருள்வார். ஏனென்றால் அவரே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவராவார். கடவுளை தூய்மையாக்குபவர் என்றும் ஞானக்கடல் என்றும் பலவாறாக புகழ்ந்து பாடினாலும் அவர்களுக்கு கடவுள் யார் என்றோ அல்லது அவர் எப்பொழுது வருகின்றார் என்பதோ தெரியாது. இந்த ஞானத்தின் மூலமாக மாத்திரமே சத்கதி கிடைக்கும். ஆத்மாக்களாகிய நாங்கள் அஷரீரியானவர்களாக இருப்பதை போன்று கடவுளும் அஷரீரியானவர் என்பதை அவர்கள் அறிவார்கள். பின்னர் நாங்கள் ஷரீரங்களை எடுக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாங்கள் பரந்தாமத்தில் எங்கள் தந்தையுடன் வசிக்கின்றோம். நாங்கள் இவ்விடத்தில் வசிப்பவர்கள் அல்ல. நீங்கள் ஆதியில் எங்கே வசித்தீர்கள் என்பதை மிக சரியாக அவர்களால் உங்களுக்கு கூற முடியாது. சிலர் தாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் எவராலும் இங்கிருந்து நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. சிலர் தாங்கள் அனாதியான ஒளியுடன் இரண்டர கலப்பார்கள் என கூறுகிறார்கள். அதுவும் தவறானதே. அவ்வாறாயின் ஆத்மாக்கள் அழியக்கூடியவர்கள் என்றாகிவிடும். அனாதியான முக்தி, அதாவது மோட்சம் என்பதும் இருக்க முடியாது. அவர்கள் அனாதியான ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை பற்றி பேசுவதனால் அது சக்கரம் தொடர்ந்தும் சுழல்வதையே குறிக்கிறது. வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் நிகழ்கின்றன. எவ்வாறாயினும் சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு சக்கரத்தை பற்றியும் தெரியாது, கடவுளை பற்றியும் தெரியாது. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அதிக அளவில் அலைந்து திரிகின்றார்கள். கடவுள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கடவுளை தந்தை என அழைக்கின்றீர்கள். எனவே எங்களுக்கு ஒரு லௌகீக தந்தை இருந்தாலும் நாங்கள் அந்த ஒரே ஒருவரை நினைவு செய்வதனால்
இரு தந்தையர்கள், அதாவது லௌகீகமானவரும் இந்த உலகிற்குரியவர், பரலோகத்தில் உள்ளவரும் இந்த உலகிற்கு அப்பாற்பட்டவரும் இருக்கிறார்கள் என்பது புத்தியில் பிரவேசிக்க வேண்டும். அந்த பரலோக தந்தையை அடைவதற்கு மக்கள் அதிக அளவில் பக்தி செய்கிறார்கள். சிலர் பரலோகத்தில், அதாவது அப்பாற்பட்ட உலகில் வசிக்கின்றார். அஷரீரி உலகம் என்பது நிச்சயமாக உள்ளது. மக்கள் செய்கின்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். பக்தியும் பக்தி மட்டுமே ராவண ராஜ்யத்தில் தொடர்ந்தும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஞானம் அதில் இருக்க முடியாது. பக்தியின் மூலமாக ஒரு பொழுதும் சத்கதி இருக்க முடியாது. சத்கதியை அருளும் தந்தையை மக்கள் நினைவு செய்கிறார்கள். எனவே அவர் நிச்சயமாக ஏதோ ஒரு நேரத்தில் வந்து சத்கதியை அருளியிருக்க வேண்டும். இந்த உலகம் முற்றிலும் தமோ பிரதானமானதும் என்பது நீங்கள் அறிவீர்கள். அது முன்னர் சத்தோ பிரதானமாக இருந்தது. இப்பொழுது அது தமோ பிரதானம் ஆகிவிட்டது. கொந்தளிப்புகள் பல தொடர்ந்தும் இடம் பெறுகின்றன. அதிக அளவு குழப்பங்கள் உள்ளன. கொள்ளையர்கள் தொடர்ந்தும் அனைத்தையும் கொள்ளையடிக்கிறார்கள். அவர்கள் மக்களை அடித்துவிட்டு அவர்களின் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். மக்களை மயக்கமடைய செய்வதற்காக அவர்களை அனைத்து விதமான மயக்க மருந்து வகைகளையும் மணக்கச் செய்கிறார்கள். இது ராவண ராஜ்யம். இது ஓர் மிகப்பெரிய எல்லையற்ற நாடகம். சக்கரம் சுழல்வதற்கு 5000 வருடங்கள் ஆகின்றன. ஒரு மேடை நாடகம் சினிமா படத்தை போன்றது. இதனை ஒரு மேடை நாடகம் என அழைக்க முடியாது. ஒரு மேடை நாடகத்தில் நடிகர் ஒருவர் சுகவீனமுற்றால் அவருக்காக மற்றொருவர் நடிக்க முடியும். ஆனால் இந்த நாடகத்தில் அது சாத்தியமில்லை. இந்த நாடகம் அனாதியானது. உதாரணமாக, யாராவது ஒருவர் சுகஈனம் அடைந்தால் அவர் அவ்வாறு நோய்வாய்ப்படுவது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படும். இந்த நாடகம் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் குழப்பமடைகிறார்கள். இந்த நாடகம் எல்லையற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே நடிகர்களே ஒரு கல்பத்தின் பின்னரும் இருப்பார்கள். எவ்வாறு இப்பொழுது மழை பொழிகின்றதோ அவ்வாறே ஒரு கல்பத்தின் பின்னரும் மழை பொழியும். அதே போன்று அதே கொந்தளிப்புகளே நிகழும். இந்த ஞான மழை அனைவர் மீதும் பொழிவதில்லை என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறாயினும் ஞான கடலான கடவுள் வந்துவிட்டார் என்னும் ஒளி நிச்சயமாக அனைவரையும் சென்றடையும். உங்களுடைய பிரதானமான பாடம் யோகமாகும். நீங்கள் மாத்திரமே இந்த ஞான மழையை கேட்கின்றீர்கள். ஆனால் அந்த மழையோ முழு உலகின் மீதும் பொழிகின்றது. உங்கள் யோகத்தின் மூலமாக சதா அமைதி கிடைக்கிறது. ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு கடவுள் வந்திருக்கின்றார் என நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். ஆனால் பலரும் தங்களை கடவுளென அழைக்கின்றார்கள். எனவே யார் உங்களை நம்புவார்கள்? இதனாலேயே பலரில் வெகு சிலரே வெளிப்படுவார்கள் என தந்தை கூறுகின்றார். உங்கள் மத்தியிலும் தந்தையாகிய கடவுள் வந்துவிட்டார் என்பதை நீங்கள் வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். நீங்கள் எவ்வாறு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்றும் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி கொள்ளுங்கள். மக்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகிவிட்டனர். தந்தை கூறுகின்றார், மனித ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ள பொழுது மாத்திரமே நான் வருகின்றேன். நீங்கள் முழுமையாக தமோபிரதானம் ஆகிவிட்டீர்கள். நான் இப்பொழுது உங்களை சத்தோப்பிரதானம் ஆக்குவதற்காக வந்துள்ளேன். முன்னைய கல்பத்திலும் உங்களால் எவ்வாறு தமோபிரதானிலிருந்து சத்தோப்பிரதான் ஆக முடியும் என நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். என்னை நினைவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு எனது சொந்த அறிமுகத்தையும் படைப்பின் அறிமுகத்தையும் வழங்குவதற்கு வந்துவிட்டேன். ராவண ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் அந்த தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஆத்மாக்கள் தங்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். தந்தை ஷரீரமற்றவர். அவர் ஓர் புள்ளி. அவருக்கு ஒரு பெயர் வழங்கப்பட்டுள்ளது.
நீங்கள் சாலிகிராம்கள் என அழைக்கப்படுகின்றீர்கள். தந்தை சிவன் என அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுடைய ஷரீரங்களுக்கே பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் தந்தையோ பரமாத்மா. அவர் ஷரீரம் ஒன்றை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் இவரில் பிரவேசித்துள்ளார். இது பிரம்மாவின் ஷரீரம். இவர் சிவன் என அழைக்கப்படுவதில்லை. உங்கள் ஒவ்வொருவரின் பெயரும் ஆத்மா என்பதாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றீர்கள். பரமாத்மாவே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை. எனவே அனைவருக்கும் இரு தந்தையர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் அஷரீரியானவர், மற்றவர் ஷரீரதாரி. இவர் பின்னர் அலௌகீக அற்புதமான தந்தை என அழைக்கப்படுகின்றார். பல குழந்தைகள் இருக்கிறார்கள். பல பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் இருப்பதனால் மக்களால் இதனை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இது என்ன வகையான தர்மம் என அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. குமார்களும் குமாரிகளும் என்ற வார்த்தைகள் இந்த குடும்ப பாதைக்குரியவை என நீங்கள் அறிவீர்கள். பெற்றோர்களும் புதல்வர்களும் புதவிகளும் இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அவரை நினைவு செய்கிறார்கள். தாயும் நீயே, தந்தையும் நீயே. நீங்கள் இப்பொழுது தாயும் தந்தையுமாக இருப்பவரை கண்டு கொண்டீர்கள். அவர் உங்களை தத்தெடுத்துள்ளார். சத்யுகத்தில் எவரும் தத்தெடுக்கப்படுவதில்லை. அங்கு தத்தெடுப்பது என்ற வார்த்தையே இல்லை. இந்த வார்த்தை இங்கேயே உள்ளது. மற்ற தந்தையர் எல்லைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் அந்த ஒரே ஒருவரோ எல்லையற்ற தந்தையாவார். இது ஒரு எல்லையற்ற தத்தெடுத்தல் ஆகும். இது ஒரு மிக ஆழமான ரகசியமும் புரிந்து கொள்வ தகுதியானதும் ஆகும். நீங்கள் எவருக்கும் எதையும் முழுமையாக விளங்கப்படுத்துவதில்லை. யாராவது ஒருவர் முதல் முறையாக இங்கு வந்து எங்கள் குருவின் தரிசனம் பெற வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு இவ்வாறு கூறுங்கள்: இது ஓர் ஆலயம் அல்ல. பெயர் பலகையில் என்ன எழுதியிருக்கிறது என பாருங்கள். இங்கு பல பிரம்மா குமார்களும் குமாரிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பிரஜாபிதாவின், அதாவது மக்களின் தந்தையின் குழந்தைகள். நீங்களும் மக்களில் ஒருவரே. கடவுள் உலகை படைக்கின்றார். அவர் எங்களையும் பிரம்மாவின் கமல திருவாய் மூலம் படைக்கின்றார். நாங்கள் புதிய உலகிற்கு உரியவர்கள். ஆனால் நீங்கள் பழைய உலகிற்கு உரியவர்கள். சங்கம யுகத்திலேயே நாங்கள் புது உலகிற்கு உரியவர்கள் ஆக்கப்படுகின்றோம். இதுவே அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்குரிய யுகம். நீங்கள் சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இது பிரிவினை ஏற்படுத்தப்பட்டுள்ளது போன்றுள்ளது. இப்பொழுது எவ்வளவு பிரிவினைகள் உள்ளன என பாருங்கள். ஒவ்வொரு மத தலைவரும் தனது சொந்த மக்களை பராமரித்து தமக்கு சமமானவர்களையும் தனது சொந்த மதத்தை சார்ந்த அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருக்க விரும்புகின்றார். அதன் மூலம் எவரும் அவர்களின் பிரதேசத்தை விட்டு செல்ல மாட்டார்கள் என நினைக்கிறார்கள். முன்னர் ஓர் அரசர் தனது குடிமக்கள் அனைவரின் மீதும் உரிமையை கொண்டிருந்தார். அரசரே பெற்றோராகவும் உணவை அளிப்பவராகவும் கருதப்பட்டார். இப்பொழுது அரசர்களோ அல்லது அரசிகளோ இல்லை. அனைத்தும் துண்டுகளாக பிரிக்கப்பட்டு விட்டன. அதிக அளவு கொந்தளிப்பும் குழப்பமும் உள்ளன. திடீரென்று வெள்ளப்பெருக்குகளும் பூமி அதிர்ச்சிகளும் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் துன்பத்தில் மரணிப்பதாகும். இப்பொழுது நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பெரும் அன்புடன் பாலும் சீனியும் போன்று வாழ வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள். எனவே உங்களுக்கிடையே பெருமளவு அன்பு இருக்க வேண்டும். இங்கே ஆடும் சிங்கமும் மிக வலிமையான எதிரிகள். எனினும் ராமராஜ்யத்தில் அவை ஒரே குலத்தில் நீர் அருந்துகின்றன. இங்கு ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை நடக்கிறது. நாடுகளுக்கிடையே யுத்தங்கள் நடக்கின்றன. அவர்களின் பல்வேறுபட்ட அபிப்பிராயங்களால் அவர்கள் தங்கள் மத்தியிலும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். நீங்கள் பலமுறை தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெற்று பின்னர் அதனை இழந்தீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். அதாவது நீங்கள் ராவணனை வென்றீர்கள்.
பின்னர் அவனால் தோற்கடிக்கப்பட்டீர்கள். ஒரே ஒரு தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றோம். இதனாலேயே அவர் அதி மேலான கடவுள் என அழைக்கப்படுகின்றார். அவர் அனைவரின் துன்பத்தையும் அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என அழைக்கப்படுகின்றார். அவர் இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷ பாதையை காட்டுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பாலும் சீனியும் போன்றிருக்க வேண்டும். உலக மக்கள் அனைவரும் உப்பு நீரை போன்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்வதற்கு கூட தாமதிப்பதில்லை. நீங்கள் கடவுளின் குழந்தைகள், எனவே நீங்கள் பாலும் சீனியும் போன்றிருக்க வேண்டும். கடவுளின் குழந்தைகளாகி நீங்கள் தேவ தேவியர்களை விடவும் உயர்ந்தவர்கள். நீங்கள் அதிக அளவில் கடவுளின் உதவியாளர்கள் ஆகின்றீர்கள். மக்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதற்காக நீங்கள் அவருக்கு உதவி செய்கின்றீர்கள். எனவே நீங்களும் மேன்மையான மனிதர்களே என்பதை உங்கள் இதயத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெய்வீக குணங்களை கொண்டிருக்கின்றீர்களா? அசுர குணங்களை கொண்ட ஒருவர் தந்தையின் குழந்தை என கருதப்பட மாட்டார். இதனாலேயே சத்குருவை அவதூறு செய்பவரால் இலக்கினை அடைய முடியாது என்று கூறப்படுகிறது. கலியுக குருமார்கள் இவ்வாறு தங்களை பற்றி குறிப்பிட்டு மக்களை அச்சமடைய செய்கிறார்கள். எனவே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தகுதி வாய்ந்த குழந்தைகள் தந்தையின் பெயரை புகழடைய செய்வதுடன் பாலும் சீனியும் போன்று ஒன்றாக வாழ்வார்கள். தந்தை எப்பொழுதும் கூறுகின்றார், பாலும் சீனியும் போன்று இருங்கள். சண்டையிட்டு உப்பு நீர் போன்று ஆகாதீர்கள். இங்கேயே நீங்கள் பாலும் சீனியும் போன்று ஆக வேண்டும். நீங்கள் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் ஆதலால் நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பெருமளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். கடவுள் அதி அன்பானவராக இருப்பதனாலேயே அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் பெருமளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். இல்லாதுவிட்டால் நீங்கள் தந்தையின் கௌரவத்தை இழக்கச் செய்கின்றீர்கள். கடவுளின் குழந்தைகள் எப்படி ஒருவரோடு ஒருவர் உப்பு நீரை போன்றிருக்க முடியும்? அப்பொழுது அவர்களால் எவ்வாறு ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும்? தந்தை கூறுகின்றார், ஒருவரோடு ஒருவர் பாலும் சீனியும் போன்று வாழுங்கள். நீங்கள் உப்பு நீரை போன்று ஆகினால் உங்களால் தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியாது. நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றாது விட்டால் எப்படி ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள்? நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகுவதால் ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்கின்றீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தால் எந்தவிதமான முரண்பாடுகளும் இருக்க முடியாது. நீங்கள் தந்தையாகிய கடவுளை கண்டு கொண்டீர்கள். எனவே நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை போன்று ஆக வேண்டும். எவ்வாறு தந்தை தூய்மை, சந்தோஷம், அன்பு போன்றவற்றை கொண்டிருக்கின்றாரோ அவ்வாறே நீங்களும் அவரை போன்று ஆக வேண்டும். இல்லாதுவிட்டால் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. தந்தையிடம் கற்று ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பலருக்கும் நன்மை ஏற்படுத்துபவர்களால் அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆக முடியும். எஞ்சிய அனைவரும் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவுமே ஆகின்றார்கள். நீங்கள் என்னவாக ஆகுவீர்கள் என உங்களில் எவராலும் புரிந்து கொள்ள முடியும். அதனை கற்பவரால் அதற்கு ஏற்ப தான் எவ்வாறு பாபாவின் பெயரை புகழடைய செய்ய போகின்றேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கடவுளின் குழந்தைகளை பார்ப்பவர்கள் எவரும் மிகவும் சந்தோஷப்படும் வகையில் அவர்கள் அதி அன்பானவர்களாக இருக்க வேண்டும். பாபாவும் அவர்களை மிக இனிமையானவர்கள் என கண்டு கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் முதலில் ஒருவரின் சொந்த வீடு சீர்திருத்தப்பட வேண்டும். முதலில் குடும்பம், பின்னர் மற்றவர்கள். உங்களுடைய இல்லறத்தில் வசிக்கும் பொழுதும் தாமரை போன்று தூய்மையாகவும் பாலும் சீனியும் போன்றும் வாழுங்கள். உங்களை பார்க்கும் எவரும் ஓ இதுவே ஸ்வர்க்கம் என கூற வேண்டும். ஞானத்திற்கு முன்னர் பாபா இத்தகைய குடும்பங்களை பார்த்துள்ளார். 6 அல்லது 7 புதல்வர்கள் திருமணம் செய்த பின்னரும் ஒரே குடும்பத்தில் வசிப்பதுடன் அனைவரும் அதிகாலையில் எழுந்திருந்து பக்தி செய்வதை பார்த்திருக்கின்றார்.
அந்த வீட்டில் முழுமையான அமைதி நிலவியது. நீங்கள் கடவுளின் குடும்பத்திற்கு உரியவர்கள். அன்னங்களும் நாரைகளும் ஒன்றாக வாழ முடியாது. நீங்கள் அன்னங்களாக வேண்டும். நீங்கள் உப்பு நீரை போன்று ஆகினால் பாபா அதனை விரும்ப மாட்டார். தந்தை இவ்வாறு கூறுவார், நீங்கள் எனது பெயரை அதிக அளவில் அவதூறு செய்துவிட்டீர்கள். நீங்கள் பாலும் சீனியும் போன்று வாழாவிட்டால் உங்களால் சொர்க்கத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. பெருமளவு தண்டனையும் அனுபவம் செய்யப்படும். தந்தைக்கு உரியவர்கள் ஆகிய பின்னர் நீங்கள் உப்பு நீரை போன்று ஆகினால் 100 மடங்கு தண்டனை அனுபவம் செய்வதுடன் நீங்கள் அடையப் போகும் அந்தஸ்தின் காட்சிகளையும் தொடர்ந்தும் பெறுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதால் அதி அன்பானவர்கள் ஆகுவதில் எப்பொழுதும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உப்பு நீரை போன்று இருக்கக்கூடாது. முதலில் உங்களை சீர்திருத்தி பின்னர் மற்றவர்களுக்கும் சீர்திருத்துவதற்கான கற்பித்தல்களை வழங்குங்கள். 2. எவ்வாறு தந்தை தூய்மை, சந்தோஷம், அன்பு மற்றும் சகல நற்குணங்களையும் கொண்டிருக்கின்றாரோ அவ்வாறே நீங்களும் தந்தையை போன்று ஆக வேண்டும். சத்குருவை அவதூறு செய்கின்ற எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். உங்கள் நடத்தையின் மூலமாக நீங்கள் தந்தையின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையையும் உங்களின் பேறுகளையும் உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சதா ஸ்திரமாகவும் அசைக்க முடியாதவராகவும் இருப்பதுடன் எப்பொழுதும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொண்டவர் ஆகுவீர்களாக. நீங்கள் பிறப்பு எடுத்ததிலிருந்து தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்றுள்ள பேறுகள் அனைத்தினதும் பட்டியலை சதா உங்களின் முன்னால் வைத்திருங்கள். ஏனென்றால் உங்களின் பேறு நிச்சயமானதாகவும் அசைக்க முடியாததாகவும் இருப்பதற்கு உங்களின் தைரியமும் உற்சாகமும் கூட அசைக்க முடியாதவையாக இருக்க வேண்டும். அசைக்க முடியாதவராக இருப்பதற்கு பதிலாக உங்களின் மனம் சில நேரங்களில் விஷமத்தனம் செய்யுமாயின் அல்லது உங்களின் ஸ்திதி ஏதாவது விஷமத்தனம் இருக்குமாயின் நீங்கள் சதா தந்தையையும் உங்களின் பேறுகளையும் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்காததே அதற்கான காரணமாகும். சகல பேறுகளும் சதா உங்களுக்கு முன்னால் உங்களின் விழிப்புணர்விலும் இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்யும் பொழுது சகல தடைகளும் முடிவடைவதுடன் நீங்கள் எப்பொழுதும் புதிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பீர்கள். அத்துடன் உங்களின் ஸ்திதியும் நிலையாகவும் அசைக்க முடியாததாகவும் இருக்கும். ஸ்லோகம். எந்த வகையான சேவையை செய்யும் பொழுதும் சதா திருப்தியாக இருத்தல் என்றால் நல்ல மதிப்பெண்களை பெறுதல் என்று அர்த்தம். அவ்யக்த சிக்னல். சத்தியத்தினதும் நற்பண்புகளினதும் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். பிராமண குழந்தைகளான நீங்கள் மிகவும் ராஜரீகமானவர்கள். உங்களின் முகத்திலிருந்தும் நடத்தையிலிருந்தும் மற்றவர்கள் உங்களின் நல்ல பண்புகளையும் உண்மை தன்மையையும் அனுபவம் செய்ய வேண்டும். ராஜரீகமான ஆத்மாக்கள் நல்ல பண்புகளின் தேவிகள் எனப்படுவார்கள். அவர்கள் பேசுகின்ற, அவர்களை மதிக்கின்ற, நடக்கின்ற, உண்கின்ற, அருந்துகின்ற முறைகளும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவர்களின் இயல்பான நல்ல பண்புகளையும் உண்மை தன்மையையும் வெளிப்படுத்தும். நீங்கள் உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்வதாகவும் ஆகினால் எவ்வித பண்புகளும் கொண்டிராதவராகவும் இருக்கக்கூடாது. அது சரியாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.